கேள்வி விளக்கம். ஸ்லோகம் 48. சீடன் கூறியது: குருதேவரே, கருணை கூர்ந்து கேட்டருளுதல் வேண்டும். என்னால் இனி இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு மறுமொழியை தங்கள் வாயிலிருந்து கேட்டு எனது நோக்கம் பூர்த்தி எய்தியவனாக நான் ஆவேன். பவன் முகாத் என்றால் தங்களிடம் கேட்டுத் தெளிந்தபின் மீண்டும் இன்னொருவரை நாடும் அவசியம் இராது. ஸ்லோகம் 49. பிரசித்தமான பந்தம் என்பது யாது? இது எங்ஙனம் வந்தது? இதற்கு நிலை எவ்வகைத்து? இதில் விடுதலை எப்படி? இந்த ஆத்மாவல்லாதது எது? பரமாத்மா யார்? அவ்விரண்டிற்கும் பாகுபாடு எங்ஙனம்? இதை கூறியருளுதல் வேண்டும். சிஷ்ய பிரசம்சா. குருவின் பதில். ஸ்லோகம் 50. நீ பாக்யசாலியாய் ஆகின்றாய். செய்ய வேண்டியதை செய்தவனாகின்றாய். உன்னால் உனது வம்சம் புனிதமாக்கப்பட்டுள்ளது. அறியாமையின் தலையிலிருந்து விடுபட்டு பிரம்ம நிலையை எய்துதற்கு விரும்புகிறாய் அல்லவா? பாக்யசாலி என்றால் விஷய சுகங்களில் வைராக்யமே பாக்யம்.